என்னடா முதல்வர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, ஆனா இவங்க குடும்பத்தோட ஜாலியா இருக்காங்களே. அப்ப முதல்வர் மு.க.ஸ்டாலினின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உண்மையிலே சிகிச்சைக்காகவா, அல்ல இதில் எதில் அரசியல் நாடகம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்தில். அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்க புன்முகத்துடன் புத்தக வெளியீட்டில் பங்கேற்கிறார். அதில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய 2021 சட்டசபை தேர்தலில் போட்டிடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆகிறாரு. அடுத்த மிக குறுகிய காலத்தில் அமைச்சர், அடுத்த மிக குறுகிய காலத்தில் துணை முதல்வர். தடையாக இருப்பது திமுகவின் சீனியர் தலைகள். அதாவது அரசியல் போட்டியாக மு.க. அழகிரி உருவெடுத்தாரோ அதே போன்ற ஒரு நிலை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியாக கனிமொழி உருவெடுத்திருக்கிறார். செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் செயல்பட்டாரோ அதே ஃபார்முலாவை தற்பொழுது முதல் குடும்பம் கையில் எடுத்ததாகவும், அதற்கான ஒரு நாடகம்தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படும். விரைவில் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் செயல் தலைவராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது முழுக்க உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த மருத்துவமனை நாடகம் என்றும். அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அதற்கு அடுத்த நாள் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்க புன்முகத்துடன் புத்தக வெளியீட்டில் பங்கேற்கிறார். அதில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் சபரீசனோட பையன் இவங்க எல்லாமே குடும்பமா ஜாலியா கலந்துக்கிறாங்க. என்னடா முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, ஆனா இவங்க குடும்பத்தோட ஜாலியா இருக்காங்களே. அப்ப முதல்வர் மு.க. ஸ்டாலினின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உண்மையிலே சிகிச்சைக்காகவா, அல்ல இதில் எதில் அரசியல் நாடகம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு. இதை பத்தி முழுமையா நம்மளுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். அதாவது பார்த்தீங்கன்னா, மிக குறுகிய காலத்தில் 2019 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் தான் உதயநிதி ஸ்டாலின் அரசியலில் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அதாவது கருணாநிதி அவர்கள் 2018 காலகட்டத்தில் மறைந்த பின்புதான் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற கேரக்டரே அரசியலுக்குள்ள வர்றாங்க. 2019 பிரச்சாரம் பண்றாரு. 2019 திமுக வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணமே உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரம் தான் என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. உடனே திமுகவில் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு. 2021 சட்டசபை தேர்தலில் போட்டிடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆகிறாரு. அடுத்த மிக குறுகிய காலத்தில் அமைச்சர், அடுத்த மிக குறுகிய காலத்தில் துணை முதல்வர். ஆனா ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்துல சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை முதலமைச்சர் என்ற அதிகாரத்தை, அதாவது முதல்வருக்கு அடுத்த நிலைக்கு வந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின். ஆனால் கட்சியில பாத்தீங்கன்னா திமுகவோட இளைஞரணி செயலாளராக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். கட்சியில உயரிய பதவிக்கு அவரால் செல்ல முடியவில்லை. அதிகாரமிக்க ஒரு பதவிக்கு, துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், பொதுச் செயலாளர், அப்படி ஒரு உயரிய பதவிக்கு அவரால் செல்ல முடியல. இதற்கு தடையாக இருப்பது திமுகவின் சீனியர் தலைகள் அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னை முதல்வர் மு.க. ஸ்டாலின் காலகட்டத்திலே தன்னை ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்தக்கூடிய கட்சியை தனது கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய கட்டாயம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கு. அதற்கு அவர்களுடைய குடும்பம் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரும் எதிர்காலத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சவாலாக இன்னைக்கு அரசியல்ல உருவெடுத்துட்டு இருக்காரு கனிமொழி அவர்கள். கருணாநிதி அவர்கள் காலத்தில் எப்படி மு.க. ஸ்டாலினுக்கு அரசியலில், அதாவது அரசியல் போட்டியாக மு.க. அழகிரி உருவெடுத்தாரோ அதே போன்ற ஒரு நிலை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியாக கனிமொழி உருவெடுத்திருக்கிறார். ஆனால் அழகிரியோட வளர்ச்சி மிக நல்ல ஒரு வளர்ந்து தென் மாவட்டத்தை தன் கட்டுக்குள் வைத்திருந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் கலைஞர் இருக்கும் பொழுதே அழகிரியை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தினார்.
அதாவது கருணாநிதி மூலமாகவே அந்த வேலையை செய்தார். அப்ப கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதே அழகிரி முற்றிலும் அரசியல் இருந்து ஓரங்கட்டப்பட்டார். திமுகவிற்கும் அழகிரிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற ஒரு சூழலை கொண்டு வந்தாங்க. அழகிரி ஆதரவாளர்கள்லாம் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அவர்களும் திமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார்கள். பல அழகிரி ஆதரவாளர்கள் மு.க. ஸ்டாலின் ஆதரவாளர்களாக மாறினார்கள். அப்ப கருணாநிதி இருக்கும் காலகட்டத்திலேயே தன்னுடைய அரசியல் போட்டியாளரான மு.க. அழகிரியை ஓரங்கட்டி தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் மாநில செயலாளர் இளைஞரணிக்கு, கனிமொழி அவர்கள் மாநில துணை செயலாளர். அப்ப கனிமொழி உதயநிதி ஸ்டாலினோட கனிமொழிட்ட ஒரு அதிகாரமிக்க கட்சி பதவி கையில இருக்கு. அதே நேரத்துல இவர் துணை முதலமைச்சர், அவங்க எம்பி. வரும் சட்டசபை தேர்தலில் கனிமொழி அவர்கள் மாநில அரசியலில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் தகவல் வருது. தூத்துக்குடியில ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்குள்ள வர்றதா தகவல் வருது. அப்படி இருக்கும்போது கனிமொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான சாதுரியமாக காய் நகற்றி எதிர்காலத்தில் திமுக தலைமை பீடத்திற்கு வருவதற்கான வேலையை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு காலகட்டங்கள்ல தன்னை ஆட்சியில எப்படி இன்னைக்கு துணை முதல்வரே வந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின், ஆனா கட்சியில வரணும். கட்சியில இப்ப சமீபத்துல கடந்த மதுரையில நடந்த திமுக செயற்குழு கூட்டத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுது. அதாவது மாநில இளைஞரணி மாநில செயலாளர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு மாநில துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மூத்த தலைவர்கள் கொடுத்த முட்டுக்கட்டையால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதில் கடும் அதிருப்தியில் இருந்த உதயநிதி ஸ்டாலின் முதல்வருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையிலேயே சில பேச்சுவார்த்தைகள், சில நாட்கள் அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் கூறப்பட்டது. அதாவது தந்தை மீது உள்ள கோபம் கேட்ட, ஆனா சீனியர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னும் வயசு இருக்குல்ல அப்படின்றனால தடையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இப்படி ஒரு சூழலில் எப்படி கருணாநிதி அவர்கள் திமுக தலைவராக இருந்த போது செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் செயல்பட்டாரோ அதே ஃபார்முலாவை தற்பொழுது முதல் குடும்பம் கையில் எடுத்ததாகவும் அதற்கான ஒரு நாடகம்தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மு.க. முத்து மறைவு நடக்குது. அதற்கு அடுத்த நாள் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அதற்கு அடுத்த நாள் புத்தக வெளியீடு விழா. முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு முதல்வர் மேற்கொள்ள இருக்கும் பயணங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. ஆனா புத்தக விழா மட்டும் திட்டமிட்டபடி நடக்கிறது. அப்படியானால் மு.க. முத்து மறைவு நடந்த பொழுது அரசியல் வட்டாரங்களில் நாம் விசாரித்ததில் அந்த நிகழ்வு, அந்த மு.க. முத்து அந்த மறைவு தினத்தன்று ஒட்டுமொத்த குடும்பமும் கூடியிருந்த நேரம். அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த முதல் குடும்பம் அடுத்து உதயநிதி ஸ்டாலினை உயர் பதவிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமிடல் அங்கே நடந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பணிகளை வெளியிருந்து அரசியல் ரீதியான பணிகளை, ஆட்சி ரீதியான பணிகளை முதல்வர் பேசுவார். அங்க மருத்துவமனையிலிருந்தே கோப்பில் கையெழுத்து போடுகிறார். மற்ற விஷயங்கள் அதிகாரியோட ஆலோசனை பண்றலாம். அரசியல் ரீதியான பிரச்சனைகளை உதயநிதி ஸ்டாலின் கையில் எடுப்பதற்காக தான் முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை பிரச்சனை என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இனி வரும் காலங்களில் விரைவில் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் செயல் தலைவராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மட்டுமே திமுகவின் அடுத்த தலைமை பீடத்திற்கு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் உதயநிதி ஸ்டாலினால் செய்ய முடியும். அப்படி இல்லை என்றால்
அதிகாரம், ஆட்சியில் அதிகாரம் இல்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீனியர் தலைவர்கள் பலரும் கனிமொழிக்கு ஆதரவாக இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு மூத்த தலைவர்கள் பலரும் கனிமொழிக்கு ஆதரவாக இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அதே மாதிரியா கனிமொழி இருக்கு. அப்ப செயல் தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் பொழுது, அப்படி இல்லை என்றால் செயல் தலைவராக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட அப்பாவுக்கு உடம்பு முடியல, அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, ஓய்வுல இருக்காரு, இனிமே நான் தான் தொகுதி பங்கீடு எல்லாம் நான் தான் பேச போறேன், மூத்த தலைவர்களோட எல்லாம் உதயநிதியை முன்னிலைப்படுத்த இருக்காங்க. அப்ப ஒரு 100 தொகுதிகள்ல உதயநிதிக்கு தேவையான வேட்பாளரை நிறுத்த உதயநிதி திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வரும் 2026 தேர்தலில் ஒரு 100 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக தரப்பில், அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு தேவையான ஆட்களை நிறுத்தி சட்டமன்றத்திற்குள் தன்னுக்கு மெஜாரிட்டியான ஆட்கள் இருக்கணும், ஆதரவா இருக்கணும். அதுதான் எதிர்காலத்துல தனக்கு எதிராக திமுகவில் கனிமொழி போன்றவர்கள் மற்றும் சீனியர் தலைவர்களை எதிர்கொள்வதற்கு சரியாக இருக்கும் என்று உதயநிதி ஸ்டாலின் திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் முதல் குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது உதயநிதியை ஸ்டாலின் காலகட்டத்திலே முன்னிறுத்த வேண்டும், அதற்காக தான். அந்த வகையில் செயல் தலைவர் என்கின்ற அறிவிப்பு மிக விரைவில் அதற்கான வேலைகள் நடக்கும். அது 2026 தேர்தலுக்கு முன்பே கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்கிறது அரசியல் வட்டாரம். அதே நேரத்தில் கனிமொழி அவர்களும் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் குறைந்தது ஒரு 30 பேருக்காவது சீட் வழங்க வேண்டும் என்று அவரும் அங்கெங்கே முதல்வருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் செக் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்குது. அந்த வகையில் முழுக்க முழுக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலையில் எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை என்கிறது அரசியல் வட்டாரங்கள். அதாவது முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த மருத்துவமனை நாடகம் என்றும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இனி வரும் காலங்களில் செயல் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் வரும் 2026 தேர்தலை அதாவது கேண்டிடேட் வேட்பாளர் தேர்வு முதல் பல முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.